வணக்கம், வெல்கம் டு சயின்ஸ் அரட்டை. நான் சங்கீதா. நான் பாலாஜி. இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிற கேள்வி, எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு? அதோடைய எண்ணிக்கை 100 இருக்குமா, 1000 இருக்குமா, 1,00,000 இருக்குமா, இல்ல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா, ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்கு, அது இன்ஃபைனைட்டா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் அது சேம் அஸ் ரிடக்ஷோ ஆட் அப்சர்டம். அது ஒரு போன வீடியோவில் நம்ம அந்த மெத்தட் ஆஃப் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இஸ் இர்ரேஷனல் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துடலாம். இப்போது இந்த ப்ரைம் நம்பர்ஸை பொறுத்தவரையிலும் இதனுடைய ப்ரூஃப் 2300 வருஷத்துக்கு முன்னாடி யூக்ளிட் கொடுத்துருக்காரு. ஸோ முதல்ல ப்ரைம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற நம்பர்ஸ் எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ் தான். தட் இஸ் நான் நெகட்டிவ், நான் ஜீரோ இன்டிஜர்ஸ், 1 2 3 அந்த மாதிரி. ஸோ இப்போது மெயின் ப்ராப்பர்ட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவிசிபிலிட்டி. ஸோ இப்போ ஒரு நம்பர் எடுத்துப்போம், 6. தட் இஸ் டிவிசிபிள் பை 2. அதுக்கு என்ன மீனிங்? ஸோ எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போயிட்டு ரிமைண்டர் இருக்காது, ரைட்? 2 வில் கோ இன் டு இட் 3 times. ஸோ அதே மாதிரி 16க்கு ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 8 will divide it, it is divisible by 8, it's divisible by 4, it's divisible by 2. ஸோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸை பார்ப்போம். இப்போ எல்லா நம்பருக்குமே 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். கட்டாயமா அந்த நம்பர் தன்னால டிவிசிபிளா இருக்கும் அண்ட் 1ஆல டிவிசிபிளா இருக்கும். ஒரு நம்பர் 18 எடுத்துக்கிட்டோம்னா அது 18 and 1ஆல கட்டாயமா டிவிசிபிளா இருக்கும். அதை தவிரையும் 9, 2, 3, 6 இந்த நம்பர்ஸாலையும் டிவிசிபிளா இருக்கலாம். பட் கட்டாயமா அந்தந்த நம்பர் தன்னாலையும் 1ஆலையும் டிவிசிபிளா இருக்கும். ஸோ ஆல் நம்பர்ஸ் 2, 3, 4, 5, 6 எல்லாம் அங்கேருந்து போயிட்டோம்னா எல்லாத்துக்கும் மினிமம் 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. எக்ஸப்ட் 1. 1க்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் இருக்குது, 1. ரைட்? சரி, இப்போது சில நம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 தவிர எக்ஸ்ட்ரா நிறைய ஃபேக்டர்ஸும் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ 16 சொன்னோம் இல்லையா? 16க்கு 16 and 1 கண்டிப்பாக இருக்குது. அது தவிர 2, 4, 8 அதெல்லாமே கூட ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்ன்ற நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸுக்கு 2 ஃபேக்டர்ஸ் தான், த நம்பர் இட் செல்ஃப் அண்ட் 1. அதை தவிர வேறு ஃபேக்டர்ஸ் கிடையவே கிடையாது. எக்ஸாம்பிள் 2, 3, 5, 4 இல்லை. ஆனால் 4க்கு 1, 2, 4 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 7க்கு 1 and 7 மட்டும்தான் இருக்குது. அதனால் அது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ த ப்ரைம் நம்பர்ஸ் வில் பி 2, 3, 5, 7, அதுக்கப்புறம் என்ன 11, கரெக்டாக 13 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 17 அந்த மாதிரி ப்ரைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போது மற்ற நம்பர்ஸ் பார்த்தோன்னா வேறு ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் தே கேன் பி ஃபேக்டரைஸ்ட் இன்டு ப்ரைம்ஸ். டிவைட் பண்ணிட்டே போயிட்டு அன்டில் யூ கான் டிவைட் எனிமோர் உங்களுக்கு கடைசியில் ஃபேக்டர்ஸாக நிற்கும். ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன சொல்கிறதுனா, ப்ரைம் நம்பர்ஸ் தவிர மற்ற நம்பர்ஸ் எல்லாமே தே ஆர் கால்ட் காம்போசிட் நம்பர்ஸ். காம்போசிட்னு ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, தே ஆர் ஃபேக்டரைசபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ரைட்? 100 எடுத்துப்போம். 100க்கு என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்? 2 into 5 into 2 into 5. ஸோ இந்த 2 squared multiplied by 5 squaredன்றது அது இட்ஸ் அ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 100. 100 ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிட்டோம், ஃபேக்டர்ஸ். ஸோ ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக எழுதிட்டோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 120. 120 எப்படி எழுதலாம்? 24 times 5, which is 2 cube into 3 into 5. வெரி குட். ஸோ அதை ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இப்போது இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ், இப்போ ஒன்று நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 1க்கு அப்புறம் தட் இஸ் 2, 3, 4னு பார்த்தோம்னா தே ஆர் ஐதர் ப்ரைம்ஸ் ஆர் ஃபேக்டரைசபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ். பட் இந்த ஃபேக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிக். அதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ ஒரு பெரிய ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு 17 to the power of 12 multiplied by 11 to the power of 16 multiplied by 7 to the power of 25. ப்ரைம் நம்பர்ஸ் போட்டுட்டேன், பெரிய நம்பர். அதை வேறு வகையில் எழுத முடியுமா in terms of some other primes? Can I write it for example as
3 to the power of 35 multiplied by 5 to the power of 26 multiplied by 7 to the power of 40 or something like that வேற மாதிரி எழுத முடியுமா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் என்ன சொல்கிறதுனா முடியாது. தெர் இஸ் a யூனிக் ஃபேக்டரைசேஷன், ஒரே ஒரு மாதிரி தான் பண்ண முடியும், அதை வந்து வேறு வகையில் எழுத முடியாது அப்படின்னு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் இருக்குது. இப்போது நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறது என்னென்னா, இப்போ வந்து இந்த எல்லா நம்பர்ஸும் வந்து நம்ம வந்து ப்ரைம் நம்பர்ஸில் எழுத முடியுது. ஐதர் தேர் ப்ரைம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸில் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விதமாக வந்து இட் ரிமைண்ட்ஸ் யூ ஆஃப் ஆட்டம்ஸ். தட் இஸ், இப்போது இயற்கையில் வந்து எல்லா பொருள்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா தேர் மேடப் ஆஃப் ஆட்டம்ஸ். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா நேச்சுரல் நம்பர்ஸுமே தேர் மேடப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ப்ரைம்ஸ் ஆர் தே ஆர் ப்ரைம்ஸ். ஆனால் எலிமெண்ட்ஸ் இப்போ வந்து ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை வகையில் வருது? தெர் ஆர் 94 நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். அது தவிர வந்து 24 மேன்மேட் எலிமெண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு எல்லாமே நம்ம வந்து உருவாக்க முடியும். அந்த மாதிரி கொஸ்டின் இஸ், ஒருவேளை செட் ஆஃப் ப்ரைம்ஸ் இருக்கோ, 190 ப்ரைம்ஸோ இல்லை 2 lakh ப்ரைம்ஸோ இல்லை 2 crore ப்ரைம்ஸோ, அதை வச்சுட்டு எல்லா நம்பர்ஸுமே நம்ம வந்து கொண்டு வர முடியுமோ யூஸிங் மல்டிப்ளிகேஷன்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து யூக்ளிட் வந்து கிளியராக பதில் கொடுத்துருக்காரு. நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும், ப்ரைம்ஸ் நிற்காது, இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இருக்குன்னு அவர் வந்து ப்ரூஃப் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி ப்ரூஃப் கொடுத்துருக்காரு? ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம். தட் மீன்ஸ் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன்னா என்ன? வி ஸ்டார்ட் வித் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து நிரூபிக்க விரும்புகிறோம். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டை அஸ்யூம் பண்ணிப்போம். இந்த சிச்சுவேஷனில் வந்து என்ன அஸ்யூம் பண்ண போகிறோம்? எத்தனை நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் ஆர் லிமிட்டெட், இவ்வளோதான் பிரைம் நம்பர்ஸ் உலகத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு அசம்ஷன் நம்ம ஆரம்பித்தோம்னா, அதை நம்ம கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம we are going to arrive at the hypothesis that உலகத்தில் இன்ஃபைனைட் பிரைம்ஸ் இருக்குது அப்படின்னு. கரெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் உலகத்தில் ப்ரைம்ஸ்னு சொல்லிட்டேங்க. அது எனக்கு வந்து ஒரு குவிக்காக ஒரு டிட்டூர் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து இந்த ப்ரைம்ஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கா இல்லை வந்து நம்ம மைண்டில் இருக்கா? தட் இஸ், இப்போ மேத்தமேட்டிக்ஸ்ன்றது வந்து அது வந்து இஸ் இட் நம்ம தியரம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் மேத்தமேட்டிக்ஸில் வந்து உருவாக்கின்றே இருப்போம் இல்லையா? அது வந்து உருவாக்கப்படுறதா இல்லை டிஸ்கவர் பண்ணுறோமா? தட் இஸ், அந்த மேத்தமேட்டிக்ஸ் எங்கேயோ இருக்குது, அதை டிஸ்கவர் பண்ணுறோமா, இல்லை ஆர் த இன்வென்ஷன்ஸ் ஆஃப் த ஹியூமன் மைண்ட்? அந்த கேள்வி வந்து நிறைய மேத்தமேட்டிக்கல் ஃபிலாசபர்ஸ்க்கும் மேத்தமெட்டிஷியன்ஸ்க்கும் ரொம்ப பாதிச்சிருக்கு. அதை பற்றி நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்திருக்கு. ஸோ அது வேறு டாபிக். ஸோ நீங்கள் சொன்ன உடனே அது ஞாபகம் வந்துருச்சு. ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து நிரூபிக்க விரும்புகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரிடக்ஷியோ ஆட் அப்சர்டம் ப்ரூஃப், தட் இஸ் ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன். எப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட்டுடைய ஆப்போசிட் வந்து நம்ம முதல்ல அஸ்யூம் பண்ணிவிட்டு அதுலேருந்து லாஜிக்கலாக ஒரு கான்ட்ரடிக்ஷனை டிரைவ் பண்ணால் அதுலேருந்து என்ன தெரியுது? ஒரிஜினல் அசம்ஷன் வந்து தவறுன்னு தெரியுது. கான்ட்ரடிக்ஷன்னா என்ன? ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனுடைய ஆப்போசிட் ரெண்டுமே உண்மை அப்படின்னு நம்ம காமிச்சோம்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஓகே. ஸோ இப்போ வந்து we want to prove that number of primes is infinite. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்பர் ஆஃப் பிரைம்ஸ் இஸ் ஃபைனைட். ஃபைனைட் அப்படின்னா வந்து certain நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இருக்குது, நம்பர் வந்து என்ன வச்சுப்போம். ஸோ அந்த ப்ரைம்ஸை வந்து ஆர்டர் பண்ணுவோம். முதல் பிரைம் நம்பர் P1, ரெண்டாவது பிரைம் நம்பர் P2, மூணாவது P3, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னா P1 P2 P3ன்னு போயிட்டே இருக்கலாம். இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரைம் நம்பர் நம்ம என்னன்னு நினச்சிக்கலாம்? 1,00,000, ஒரு 1,01,000, 1,00,00,000, ஏதோ ஒரு சம் வெரி பிக் நம்பரை நம்ம ஒரு வெரி பிக் பிரைம் நம்பரை த லார்ஜஸ்ட் பிரைம் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணலாம். இப்போ அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பரை நம்ம PN அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் அவர் அசம்ஷன் இஸ் இதுக்கு மேலே வேறு ப்ரைம்ஸ் கிடையாது. ஸோ 1 to n பாயிண்ட் இருக்குது, n ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது மொத்தம். அப்படின்னா அவர் அசம்ஷன் இஸ் மொத்தமே வந்து n ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. P1 P2 P3 all the way to Pn. கரெக்ட்? ஓகே. இந்த லார்ஜஸ்ட் பிரைம் நம்பர் வரைக்கும் வச்சுட்டாச்சு. இப்போ எல்லா பிரைம் நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். P1 into P2 into P3 into P4 all the way up to Pn. எல்லா இந்த அத்தனை பிரைம் நம்பர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு பெரிய நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் S அப்படின்னு அசியூம் பண்ணலாம். சரி. இப்போ இந்த S கூட let us add 1.
Okay. Okay, so which is a number bigger than s and just one more than s. S plus 1. s plus 1 வந்து ஒரு பிரைம் நம்பரா இல்லையா, இதுதான் கேள்வி. இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பர், பெரிய நம்பர் உருவாக்கியிருக்கீங்க, எஸ் ப்ளஸ் 1. அது வந்து இருக்க ப்ரைம்ஸை விட பெரிய நம்பர். ஸோ கண்டிப்பாக வந்து அது ப்ரைம் நம்பராக இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லா ப்ரைம்ஸும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிட்டோம். அதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் அசம்ஷன். எஸ் பிளஸ் 1 எல்லாமே நாட் பிரைம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அசம்ஷன். ஸோ இப்போ எஸ் பிளஸ் 1 நம்ம இதுக்கு நம்ம முன்னாடி நம்ம பார்த்த ஒரு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்ல எந்த நம்பர் எடுத்தாலும் அது பிரைம் நம்பரா இல்லைன்னா அதை நம்ம பிரைம் நம்பர்ஸால ஃபேக்டரைஸ் பண்ணி எழுத முடியும். அதாவது 10 எடுத்தோம்னா 10 இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ 5, ரெண்டு பிரைம் நம்பர்ஸோடைய ஃபேக்டர்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். So, s plus 1, can we express it as a product of prime numbers? Very good. So, s plus 1 first number, எந்தெந்த prime number ஓட product எழுத முடியும்னு பார்க்கலாம். s plus 1 divided first by p1, முதல் prime number 2. அதால divide பண்ணோம்னா நமக்கு quotient p2 into p3 into p4 all the way up to pn வரைக்கும் அதோட quotient இருக்கும். ஆனா அதுக்கு ரிமைண்டர் 1 இருக்கும். So p1, the first prime number, is not a factor of s plus 1. Correct. அடுத்த நம்பர் ட்ரை பண்ணலாம். p2, second prime number ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் ரிசல்ட், p1 into p3 into p4 all the way till pn பண்ணோம்னா அதுதான் அதோடைய கோஷன்ட்டா வரும். அகெயின் ரிமைண்டர் will be 1. இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனோம்னா we will find out எந்த ஒரு பிரைம் நம்பருமே s plus 1 உடைய ஃபேக்டர் கிடையாது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா s plus 1 has to be a prime number. நம்ம முன்னாடி அசியூம் பண்ணது pn வரைக்கும் தான் பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு. பட் we have now proven pn விட பெரிய ஒரு நம்பர் s plus 1 is a prime number. This is a contradiction. நம்ம முதல்ல அசியூம் பண்ண நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ். ஸோ முதல்ல நம்ம அசியூம் பண்ணது வந்து நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் ஃபைனைட். அந்த எல்லா ப்ரைம்ஸும் எடுத்துட்டு அதுலேருந்து வி ப்ரொடியூஸ்ட் அ கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் என்ன இங்கே? தட் முதல்ல வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து p1 டு pn இதுதான் ப்ரைம்ஸ் இருக்குன்ட்டு, அதுக்கு கான்ட்ரடிக்ஷனாக வந்து இன்னொரு ப்ரைம் அதுக்கும் மேலே s plus 1 ஒரு ப்ரைம் நம்பர் உருவாக்கியிருக்கும். ஸோ அந்த கான்ட்ரடிக்ஷனால் என்ன தெரியுது? முதல் அசம்ஷன் தட் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் இஸ் ஃபைனைட் இஸ் ராங். Therefore, number of primes is infinite. இந்த வீடியோவுடைய கண்டென்ட் பிடிச்சதுன்னா கட்டாயமா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வணக்கம்.